ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிடெடில் பல்வேறு வகையான போஸ்ட்டுங்களுக்கு சூப்பரான ஜாப் வந்திருக்கு. இதில் கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th +2 ITI டிப்ளமா டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் April 22. ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண இது நல்ல வாய்ப்பு. வேகன்சி கூட 600 மேலே இருக்குது. மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி இருக்காலும் தெரியும். இந்த வீடியோக்குள்ள போகிற முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிடெடுங்களில் காலியாக இருக்கிற பல்வேறு போஸ்ட்டுங்களுக்கு தகுதியான இந்தியன் நேஷனல் வரங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட் தான். ஒருவேளை பர்மனெண்ட் கூட பண்ணுவாங்க. இதில் என்னென்ன போஸ்ட்டு அது வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா டெர்மினல் மேனேஜர், டெபுட்டி டெர்மினல் மேனேஜர் PAXL ஒரு வேகன்சி இருக்குது. டெபுட்டி டெர்மினல் மேனேஜரில் 6 வேகன்சி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கலில் 5 வேகன்சி, ரேம் சர்வீஸ் ஏஜென்ட்டில் 12 வேகன்சி, யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவரில் 96, கஸ்டமர் ஏஜென்ட்டில் 206, ஹேண்டிமேன் ஹேண்டிவுமனில் 277 வேகன்சி இருக்குது. மொத்தம் 600 மேலே வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் மேனேஜருக்கு எதனா ஒரு டிகிரி படிச்சதா போதும். பிறகு 20 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கணும். இதெல்லாம் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு சம்மந்தமாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி வந்து 75,000 மேலே கொடுப்பாங்க. ஏஜ் வந்து மேக்ஸிமம் 55 வரை இருக்குது. பிறகு டெபுட்டி டெர்மினல் மேனேஜர் PAXக்கும் எதனா ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். இதுக்கு 18 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி வந்து 60,000 மேலே கொடுப்பாங்க. அடுத்து டெபுட்டி மேனேஜர் டெர்மினல் போஸ்ட்டுக்கும் எதனா ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். இதுக்கு 16 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி வந்து 45,000 மேலே கொடுப்பாங்க. இந்த 3 போஸ்ட்டுங்களுக்கும் ஏஜ் வந்து மேக்ஸிமம் 55 வரை இருக்குது. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதில் ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிறகு லைட் மோட்டார் வெஹிக்கலும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஹெவி மோட்டார் வெஹிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைனா கூட 12 மந்த்ஸுக்குள்ளே அந்த HME லைசன்ஸு வாங்கிடணும். சேலரி வந்து 25,000 மேலே கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 33 வரை இருக்குது. அடுத்து ரேம் சர்வீஸ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமா எதுனா ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இல்லைனா ITIயில் மொத்தம் 3 இயர்ஸாக எதுனா ஒரு ட்ரேட் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஹிந்தி, இங்கிலீஷ், லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. சேலரி வந்து 21,000 மேலே வரும். பிறகு ஹெவி வெஹிக்கல் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அடுத்து யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் போஸ்ட்டுக்கு 10th படிச்சதாவே போதும். இதுவும் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். சேலரி வந்து 20,000 மேலே வரும். அடுத்து கஸ்டமர் ஏஜென்ட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டிகிரி படிச்சதா போதும். பிறகு அந்த போஸ்ட்டுக்கு சம்மந்தமாக டிப்ளமா படிச்சிருக்கணும். இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு அந்த போஸ்ட்டுக்கு சம்மந்தமாக 1 இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி வந்து 21,000 மேலே வரும். அடுத்து ஹேண்டிமேன் ஹேண்டிவுமன் போஸ்ட்டுக்கு 10th படிச்சதா போதும். பிறகு ஹிந்தி, இங்கிலீஷ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். சேலரி வந்து 17,000 மேலே கொடுப்பாங்க. ஏஜ் வந்து எல்லா போஸ்ட்டுங்களுக்கும் ஜென்ரலில் 28, OBCக்கு 31, SC/STக்கு 33 வரை ஏஜ் இருக்குது. இந்த எல்லா போஸ்ட்டுங்களுக்கும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. டெர்மினல் மேனேஜருக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இல்லைனா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். கஸ்டமர் ஏஜென்ட் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ மட்டும் இருக்கும். பிறகு ரேம் சர்வீஸ் ஏஜென்ட் போஸ்ட்டுங்களுக்கு அந்த ட்ரேட் சம்மந்தமாக டெஸ்ட் வைப்பாங்க. பிறகு டிரைவிங் டெஸ்ட் கூட இருக்கும். பிறகு குவாலிஃபை ஆனவங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து கண்டினியூவாக ஒரே நாளில் நடக்கும். அடுத்து ஹேண்டிமேன் போஸ்ட்டுங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைப்பாங்க. இதில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு ஃபிசிக்கல் ஹேண்டிமேன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கும் ஒரே நாளில் எல்லா டெஸ்ட்டும் வைப்பாங்க. மேலே சொன்ன எல்லா போஸ்ட்டுங்களும் எக்ஸாம்லாம் எதுவும் இருக்காது. எல்லாம் இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். போயிட்டு வர எல்லா செலவும் ஓனாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். எப்படி அப்ளை பண்ணது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இதற்கான அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டில் இருக்குது. அதை A4 பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி போஸ்ட்டில் அனுப்பணும். அப்ளிகேஷன் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டுமே அனுப்பணும். அதுவும் April 22க்குள்ளே அங்கே போய் சேர்ற மாதிரி அனுப்பிடணும். அதுக்கப்புறமா போகிற அப்ளிகேஷனில் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்ளை பண்ணுற மெயின் மேலே இந்த லைனை கேபிட்டல் லெட்டர்ஸில் நல்லா போல்டாக எழுதணும். அதாவது போஸ்ட் அப்ளைடு ஃபார்னு எழுதி அதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் எழுதிட்டு AIASL இந்த லைனை வந்து நல்லா போல்டாக எழுதணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HRD டிபார்ட்மெண்ட், ஏர் இந்தியா ப்ரீமைசஸ், AI ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட், நியூ டெக்னிக்கல் ஏரியா, GS பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், கொல்கத்தா 700052. இந்த அட்ரஸ்க்கு அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே போய் சேர மாதிரி அனுப்பிடணும். பிறகு டிடி கூட எடுத்து அனுப்ப வேண்டியிருக்கும். அதாவது 500 rupeesக்கு டிடி எடுத்து அதை அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இந்த டிடி எது மேலே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா AI ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட், பேயபிள் அட் மும்பை இது மேலே டிடி எடுத்து அனுப்பணும். இந்த அமௌண்ட் வந்து எக்ஸைஸ்மெண்ட் SAST வந்து பே பண்ண தேவையில்லை. டிடி பின்னாடி உங்களோட நேம், மொபைல் நம்பர் இதையும் கண்டிப்பாக எழுதி அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணணும். பிறகு ஃபோட்டோ வந்து லேட்டஸ்ட்டாகவும் கலர் ஃபோட்டோவாக அப்ளிகேஷன் ஓட்டணும். பிறகு அப்ளிகேஷன் கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் இதை அனுப்பக்கூடாது. அதாவது 10th +2 டிகிரி, கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணணும். பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எதுனா சர்டிஃபிகேட் இருந்தால் கூட அது கூட வச்சு அனுப்பலாம். இதை பொறுத்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க.
இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதில் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஆன்லைன் இருக்குது. இதில் வந்து எதுவும் எழுதாதீங்க. பிறகு அதுக்கு இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒட்டி அது மேலே சைன் போடணும். பிறகு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேம் இதில் எழுதணும். இதில் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கூட இதிலே இருக்குது. பிறகு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக எழுதுங்க. இது மொத்தம் 5 பேஜ் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது. பிறகு 6வது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இதையும் பிரிண்ட் எடுத்துக்கணும். இந்த 6 பேஜை வந்து எல்லோரும் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்து அனுப்பணும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து இது பிரகாரம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணணும். பிறகு எஸ்சி எஸ்டிக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான ஃபார்மேட் இருக்குது. இன்னும் ஒரு ரிலீஸ் செஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்.